ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, நீ என்னை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா? அதனால்தான் இப்போது உன் கண் முன்னே தோன்றினேன். இப்போதாவது புரிந்து கொள். நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்னை அழைக்க வேண்டும் என்று அவசியமில்லை. என்னை உன் மனதில் நினைத்தால் போதும். நான் ஓடோடி வந்து உன் கஷ்டத்திற்கு உரிய தீர்வு அளிப்பேன். உனக்கு ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ ஏற்படும் போது, எங்கே நம் அம்மா நமக்கு தீர்வு அளிப்பேன் என்றாரே, நாம் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம், அவர் காணவில்லையே என்று என்னை தேடாதே. நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன். உனக்கான தீர்வை யார் மூலமாவது நிச்சயம் அனுப்பி வைப்பேன். நீ குழப்பத்தில் இருக்கும்போது உனக்கான என் ஆறுதல் வார்த்தைகளை உன் செவிகளில் சேர்த்து விடுவேன். நீ ஒருபோதும் பயப்படாதே. நீ படிக்கும் பிள்ளையாக இருந்தால் நான் உன்னுடனே உன் தேர்வறைக்கு வந்து நீ படித்த யாவையும் நினைவுபடுத்தி தேர்வு எழுத உதவி செய்வேன். நீ நிச்சயம் தேர்ச்சி அடைவாய். நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி கனவு கண்ட வேலையை அமைத்து தரப்போகிறேன். நீ செய்யும் வேலையில் உண்மையாயிருக்கின்றாய் என்றால் உனக்கு பதவி உயர்வும் வருமான உயர்வும் கிடைக்கும்படி செய்வேன். உன் உடல் நலத்திற்கு எந்த ஒரு குறையும் வராது. அப்படியே ஏதாவது ஏற்பட்டாலும் என் சக்தியினை கொண்டு அதை சரி செய்வேன். உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ளோரையும் மனமகிழச் செய்ய போகிறேன். உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவு பெற போகிறது. என் குழந்தையே, இவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை என்னிடத்தில் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையை மட்டும் வை. உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடத்தில் சேர்ப்பேன். எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டதால் நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக இருந்து விடாதே. நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெற நீயும் முயற்சி செய்ய வேண்டும். நான் உன்னுடனே இருப்பேன். பயப்படாதே. நீ நினைத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். கவலையை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு தங்கமே. உன்னை வெற்றி பெற செய்வது உன் அன்னையின் பொறுப்பு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும். என் பிள்ளையே, பயம் வேண்டாம். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் என்ன செய்ய போகிறோம் என்று கலங்குகிறாய். நம் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியாமல் கவலை கொள்கிறாய், பயப்படுகிறாய். துன்பத்தில் இருக்கும் பொழுது பயந்து கண்களை மூடிக்கொண்டு ஒடுங்குகிறாய். தோன்று போகாதே. தைரியமாக எழுந்து நின்று உற்றுப்பார். அதை எதிர்கொள்ளும் வழிகள் புலப்படும். முதலில் ஒன்றை புரிந்து கொள். மற்றவர்கள் போல் நமக்கு நடக்கவில்லையே என்று நினைக்காதே. உனக்கானது நிச்சயம் நடக்கும். பிள்ளையே, உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையை வாழ நீயாக இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பில்லை. எதையும் நினைத்து பயப்படாதே. உன் அருகில் நான் இருக்கின்றேன். வழியில் வெற்றி, தோல்வி, வலி, ஏமாற்றம் என்பது அனைவரின் வாழ்க்கையில் வருவதுதான். மனதில் எண்ணங்களை கூர்ந்து கவனி. சரி எது, தவறு எது என்று தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படு. வாழ்க்கையில் சந்திக்கும் மகிழ்ச்சி, துன்பம் இரண்டையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். தோற்றதில் நீ கற்ற பாடம் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல்ல உதவும். வாழ்க்கை வாழ்வதற்கே. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னிடமே வந்து சேரும். என் அம்மா இருக்க எனக்கு ஏன் மனக்கவலை என்று துணிந்து நில். நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.
உன் அம்மா என்றும் உனக்கு துணை இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.